SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீல் மேக்கர் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாதம் பாருங்கள், உதிரியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாதம் சாப்பிட்றதுக்கு. நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, மீன் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே சுடு தண்ணியில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் அப்படியே சேர்த்துருங்க. உப்பு கல் போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊறி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நார்மல் வாட்டர் பச்சை தண்ணியில் நல்லா அலசிட்டு புழிஞ்சு எடுத்துட்டு இது மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 ஸ்பூனுக்கு தயிர், கார மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு, தனியாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா சேர்த்து கையாலேயே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இது பாருங்கள், பிரியாணிக்கு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். பிரியாணி மசாலா, பெருஞ்சீரகம், ஏலக்காய் 2, பட்டை, கிராம்பு சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்து விட்டுட்டு இது கூடவே வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, இது கூடவே தக்காளி 2. இது பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே கார மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4, உப்பு பிரியாணிக்கு சேர்த்து எடுத்துருக்கேன். ஃபைனலாக ரெடி பண்ணும்போது செக் பண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம மீல் மேக்கர் வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாமே சேர்த்து ஒன்றா கலந்து விட்டு வேக வைப்போம். நல்லா சாந்து பொரியிற அளவுக்கு நல்லா செவக்க வதக்கி விடுங்க. இது பாருங்கள், மீல் மேக்கர் வச்சுருந்தேன் இல்லையா, அதுலேயே சேர்த்துக்குங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இது பாருங்கள், நல்லா செவக்க வதங்கிருக்கு, எண்ணெயே பிரிஞ்சு வருது. இந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் தயிர் நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா செவந்து வந்துடுது. இந்த டைமில் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துருங்க. நல்லா கலந்து விட்டுங்க. கொதிக்கட்டும். உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிடுங்க. கொதிச்ச பிறகு அரிசி சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சிடுது. புதினா இலையை சேர்த்துட்டு அரிசி நல்லா வடிய வச்சு அப்படியே சேர்த்துருங்க. தண்ணி நல்லா வடிய வச்சுட்டு சேருங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிடுது. மூடி வைங்க. ஒரு விசில் வந்தோடனே சாப்பாடு ரெடி. சாப்பாடு ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீல் மேக்கர் பிரியாணி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். குயிக்காக ரெடி பண்ணிக்கலாம். ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். ஒரு வேக வச்சு முட்டை பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.